முத்தழகுல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. பேச்சியம்மா அஞ்சலியோட குழந்தைக்கு இந்த வீட்டோட வாரிசா முழு உரிமையும் இருக்கு. ஆனா என் மருமகனா அது முத்தழகு மட்டும்தான். அந்த இடத்த அஞ்சலிக்கு என்னால விட்டு தர முடியாது, எப்பவும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அஞ்சலி இதை கேட்டுட்டு பேச்சியம்மா கிட்ட, என்னோட குழந்தை மட்டும் உங்களுக்கு வேணும், ஆனா எனக்கு நீங்க எந்த உரிமையும் தரமாட்டீங்களா? இதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது. எனக்கு உரிமை கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் என் குழந்தைய என்னால தர முடியும் அப்படின்னு ரொம்ப திமிரா பேசிடுறாங்க. பேச்சியம்மாவும் சொர்ணமும் இவ குழந்தைய வச்சு இப்படி பிளாக்மெயில் பண்றாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. அஞ்சலி குழந்தைய தூக்கிட்டு, நான் முதல்ல ரூமுக்குள்ள என் குழந்தையோட வரப்போறேன், என்ன வீடியோ எடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரெஜினா கிட்ட சொல்றாங்க. ரெஜினாவும் வீடியோ எடுக்க ரொம்ப சந்தோஷமா அஞ்சலி குழந்தைய தூக்கிட்டு ரூம்குள்ள போறாங்க. எப்படி முத்தழகு குழந்தை மேல இவ்வளவு பாசமா இருக்க அப்படின்னு ரெஜினா கேட்க, இவதான் என்னோட லக்கி சாம், இந்த வீட்டுல நான் இருக்கிறதுக்கும் இனிமேல் இருக்க போறதுக்கும் இவ மட்டும்தான் காரணமா இருக்க போறா, அதனால இவளை நான் நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. முத்தழகுக்கு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. தன்னோட குழந்தைதான் அழுகுதோன்னு ஓடி வந்து பாக்குறாங்க. ஆனா அந்த குழந்தை அழுகாம பேசாம இருக்கு. ஸ்வேதா குழந்தையோ அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. வேற யாரு குழந்தை அப்படின்னு யோசிச்சுட்டு, ஒருவேளை அஞ்சலி குழந்தைதான் அழுகுதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பூமி உடனே முத்தழகு கிட்ட, நீங்க அந்த குழந்தைக்கு இரக்கம் காட்டி எதுவுமே பண்ணாதீங்க, நீங்க எது பண்ணாலும் இப்ப அது பொறாமையினால பண்ற மாதிரிதான் இருக்கும். அஞ்சலியும் ரெஜினாவும் அதை பாத்துக்கட்டும், நீங்க நம்ம குழந்தைய மட்டும் பாருங்கன்னு சொல்றாரு பூமி. முத்தழகும் சொர்ணமும் பேசும்போது சொர்ணம் முத்தழகு கிட்ட சொல்றாங்க, அஞ்சலி என்ன பண்ணாலும் சரி, உன்னோட இடத்த அஞ்சலிக்கு நாங்க விட்டே தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. முத்தழகும், எனக்கு அந்த குழந்தை மேல எந்த கோபமும் இல்ல, நான் முதல்ல என் குழந்தைன்னு தூக்குனது அந்த குழந்தையதான், அதனாலயோ என்னமோ ஏதோ ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு முத்தழகு ஓடி போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு பாலும் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை கையில தூக்கும் போது மட்டும் அவங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னு நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு எப்ப தெரிய போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.